விதமான தெஃப்ட் இந்த மாதிரி நிறைய நடக்கும். க்ளோஸ் பை வந்து உங்களை பயன்படுத்தலாம். நீங்க இடிச்சிருக்க மாட்டீங்க, பட் இடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபால்ஸ் கேஸ் உங்க மேல இது பண்ணலாம். முக்கியமா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை காப்பாற்றும். பைக் ஓட்டுறதுனாலே ஒரு ஃப்ரீடம். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு ரோட்ல போகிறதா இருந்தாலும் சரி, ஓப்பன் ரோட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீடம் தான், ஒரு என்ஜாயபுளான மெமரி. பட் இட் ஆல்சோ கம்ஸ் வித் ரிஸ்க். ஸோ ரிஸ்க்குன்னு சொல்லும்போது ஆக்சிடென்ட்ஸ் ஆர் எதிர்பாராத விதமான தெஃப்ட் இந்த மாதிரி நிறைய நடக்கும். வழிப்பறிகள், அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை நிறைய பேர் வந்துட்டு ஃபால்ஸ் அக்யூஷன், லைக் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, சும்மா போயிட்டு இருப்பீங்க, உங்ககிட்ட க்ளோஸ் பை வந்து உங்களை பயன்படுத்தலாம். இல்லாட்டி நீங்க இடிச்சிருக்க மாட்டீங்க, பட் இடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபால்ஸ் கேஸ் உங்க மேல இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை காப்பாற்றும். அதுதான் தி டேஷ் கேம். அதாவது நம்ம வீட்டுக்கு எப்படி செக்யூரிட்டி கேமரா இருக்குதோ அதே மாதிரி உங்களோட 2 வீலருக்கும் செக்யூரிட்டி கேமரா இருக்குது. அதுதான் நம்ம டேஷ் கேம்னு சொல்லுவோம். இந்த டேஷ் கேம்ல நிறைய ஃபீச்சர்ஸோட வருது. ஸோ அது எதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். நான் தான் உங்க பெர்ல்வின். வெல்கம் டு டிரைவ்ஸ்பார்க் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஏன் பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நிஞ்சா 1000 இந்த வண்டியில வந்து டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இந்த டேஷ் கேம்ல வேரியஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ டேஷ் கேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு டேஷ் கேம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க போகக்கூடிய வியூவும் பிஓவில இருக்கும். பிளஸ் வந்துட்டு பின்னாடி யாராவது வந்து இடிக்க வராங்களோ இல்லை க்ளோஸ் கால் பண்றாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாலும் வீடியோ ப்ரூஃப் இருக்கும். ஸோ இந்த டேஷ் கேம் மூலமா எப்படியெல்லாம் நீங்க சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு லீகல் கேஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேஷ் கேம் இருக்கும்போது உங்களுக்கு எவிடன்ஸோட இருக்கும். ஸோ நீங்க வித் ப்ரூஃபோட நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட வார்த்தை அவங்களோட கேஸ் ஃபைலுக்கு எதிராக இருக்கிறது தான். ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் லால அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு டேஷ் கேம் வித் ப்ரூஃபோட நீங்க ப்ரூஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமா அது முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த டேஷ் கேம் ப்ரூஃப் இருக்கனால உங்களோட இன்சூரன்ஸ் கிளைமும் சீக்கிரமா அப்ரூவல் ஆகி கிளைம் ஆகுறதுக்கும் இன்னும் ஈஸியா இருக்கு. ஏன்னா சில இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு எப்படிடா நமக்கு சாதகமா பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ப்ரூஃபோட கொடுத்தீங்கன்னா எஸ் த அப்ரூவல் வந்து இன்னும் சீக்கிரமா முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் அக்யூஷன். ஸோ நீங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு காருக்காரன் கிட்ட வந்து போடுறது க்ளோஸ் கால், அவங்க தப்பு பண்ணிருக்கலாம், நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல அவர் ரொம்ப கிட்ட வந்து போறதோ இல்லாட்டி உங்களை வழி மறிச்சு வந்து நிப்பாட்டி உங்ககிட்ட தகராறு பண்றது, சண்டை போடுறது, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து சென்னையிலயா இருக்கட்டும், இல்லாட்டி அதர் ஸ்டேட்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல அதர் பிளேஸ் ஆஃப் தமிழ்நாட்டுலயா இருக்கட்டும், நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்கிரமம் அடைஞ்சு நம்மளோட வெஹிக்கிளை டேமேஜ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இல்ல ஒரு திருட்டு உங்களை வந்து அசால்ட் பண்றது ஒரு சீன் நடக்குதுன்னா அந்த சீனையுமே உங்களுக்கு இந்த கேம் வந்து வியூ கணிச்சிடும். இல்லாட்டி பின்னாடி யாராவது க்ளோஸ் அப்பா வராங்கன்னாலும் உங்களுக்கு, இல்லை உங்களை யாராவது ரொம்ப தூரமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன ரொம்ப தூரமா ஃபாலோ பண்ண எவிடன்ஸ்ங்கும்போது உங்களுக்கு ரியர் கேமராவும் அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ப்ரூஃபை நீங்க இது பண்ணி உங்களுக்கு சாதகமாட்டு வித் ப்ரூஃபோட நீங்க கொடுக்கலாம். எகெயின் அந்த இடத்துலயும் இந்த டேஷ் கேம் உங்களை சேவ் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருட்டு. ஸோ நீங்க வண்டி யாராவது திருடிட்டு போறாங்க அந்த மாதிரி இடத்துல ஒரு சில டேஷ் கேம்லாம் வந்து நீங்க கீ ஆஃப் பண்ணாலும் ஒரு 3 to 4 hours 6 hours வந்து கேமரா ஆன் ஆகும். இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ் கேமரா வந்து இப்போ நிறைய சைனா கம்பெனிஸ் சில பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ உங்க வண்டி எதை எடுத்துட்டு போறாங்க, என்ன ஸ்பீட் போறீங்க அப்படிங்கும்போது அது கூடவுமே அது வந்து ரெக்கார்ட் ஆகும். அதாவது கீ இக்னிஷன் ஆஃப்ல இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற எமர்ஜென்சி பேட்டரி பேக்கப் மூலமா நீங்க ஆக்டிவேட் பண்ணி வண்டி எந்த இடத்துல இருக்கு, என்ன பண்ணுது, இல்லை யாரெல்லாம் பக்கத்துல வந்து போயிருக்காங்கிறது ஒரு இது நீங்க இது பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய பெரும்பாலும் டேஷ் கேம்ஸ் வந்து கம்ஸ் வித் ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் மூலமா என்னன்னா நீங்க போகக்கூடிய என்ன ஸ்பீட், ஏன்னா இப்ப நிறைய இடத்துல போய் பாத்தீங்கன்னா காப்ஸ் நிறைய இடத்துல நீங்க ஸ்லோவா போயிருக்கலாம், பட் நீ ஸ்பீடாப்பா வந்த, எஸ்பெஷலி சூப்பர் பைக் ஓனர்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை நிறையவே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஸ்பீடா வந்தீங்க, அவர் ஸ்லோவா தான் வந்திருப்பாரு, ப்ராப்பரா வந்துட்டு அந்த ஸ்பீட் லிமிட்ல தான் வந்திருப்பா. ஆனா காப்ஸ் சொல்லும் போது கேட்க மாட்டீங்க, இல்ல சூப்பர் பைக்ல வந்திருக்கீங்க,
அப்படிங்கும்போது போலீஸ் வந்துட்டு உங்க மேல ஃபைல் பண்ணும். எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட் வந்திருக்கீங்க, எங்க இருந்து எங்க வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கீங்க எல்லாமே வந்து இதுல ப்ரூஃபோட வரும். அந்த இடத்துலயும் நீங்க சேவா இருக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இதுல இருக்கிறதுனால ஒரு சின்ன செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி நீங்க எங்கெல்லாம் போறீங்க பிளஸ் வண்டி எங்கெல்லாம் டிராவல் ஆகுதுங்கிறதும் இந்த இதுல வரும். ஸோ இப்போ பெரும்பாலான டேஷ்கேம்ல பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்டர்ஸோட நல்ல ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர்ஸோட வருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அதாவது ஆண்ட்ராய்டை டைரக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கார் பிளே, அதாவது உங்களை ஐஃபோன் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சில இதெல்லாம் வந்து சிம் ஆக்டிவேட்டடாக வருது, இல்லாட்டி உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி அதில் வைஃபை எனேபிள் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது மூலமாக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர் வந்துடும். யூடியூப் அதெல்லாம் பார்க்க முடியாது, பட் ஸ்டில் ஒரு நேவிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு செகண்டரி நேவிகேஷன்னா இந்த டிவைஸ்லேயே வந்து உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். இல்லை சில இதுலலாம் வந்துட்டு மேப் மை இந்தியா அவங்களோட மேப்ஸும் இன்பில்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மேப்ஸ் எல்லாமே இதுலேயே காணிக்கும். அதுக்கு உங்களுக்கு டிபிஎம்எஸ் யூனிட் வரும், டயர் ப்ரெஷரிங் சென்சர், அலார்ம்ஸ் இருக்குது. இன்னொன்று ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வச்சு கூட இப்போ வந்திருக்குது. பைக்குக்கு வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரி ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட தான் வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஏடாஸ் ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மிரர்லேயே இப்போ வந்து மிரர்ல காணிக்கிறது இல்லை, இதுலேயே வந்து டிவைஸ் காணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராவது உங்க ரைட் சைட்ல இருந்து பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்டர், ஸோ யாராவது ரைட் சைட்ல ஓவர்டேக் எடுக்கிறாங்களோ இல்லை லெஃப்ட் சைட்ல ஓவர்டேக் எடுக்கிறாங்க, உங்க பின்னாடியே வராங்களோ, எந்த சைட்ல வராங்க, இப்போ லெஃப்ட்னா லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு இண்டிகேஷன், ரைட்னா ரைட் இண்டிகேஷன். ஸோ இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்டர் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லா, அதாவது வர்றவங்க போறவங்க என்ன ஸ்பீட்ல உங்க கிட்ட வராங்க, டே லைட் கண்ட்ரோல் என்ன இருக்கு, இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அந்த இது எல்லாமே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க போற உங்கள்ட்ட கோப்ரோ இல்லாட்டானாலும் இந்த 4K கேமராஸ் மூலமா நைட் விஷன்ஸ் எகெயின் இதுல இருக்குது. ஸோ அதனால நீங்க போறது ஒரு பியூவி ஸ்டைல்ல நீங்க வீடியோ எடுத்துட்டு அதை எடுத்து உங்களோட சோஷியல் மீடியாலே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இப்போ இருக்குது. ஸோ நீங்க இந்த மாதிரி டேஷ்கேம் உங்களோட வண்டியில யூஸ் பண்ணுவீங்களா இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த ஏடாஸ் ஃபீச்சர் உள்ள டேஷ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெஃப் அந்த மாதிரி இருப்பீங்க, அதாவது ஸ்பெஷலி ஏபிள் ரைடர்ஸ். ஸோ உங்களுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்துட்டு இதுலேயும் உங்களை ஐசைட் விஷன்லையும் ரோட் வியூலையும் கரெக்டாக மவுண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யாராவது உங்களை ஓவர்டேக் எடுக்குன்னா கூட இதில் இண்டிகேஷன் காணிக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் காணிக்கிறோமா, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட இருக்கு. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, எப்படி வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்குதோ, எப்படி ஒரு காருக்கு டேஷ் கேம் இருக்குதோ, அதே மாதிரி உங்களோட 2 வீலருக்கும் டேஷ் கேம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்துல நடந்துட்டு இருக்கு. உங்களை பாதுகாப்பா வைக்கணும்னா இந்த டேஷ் கேம் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். நான் அவங்க Pearlvin. See you in another video. Ride safe, drive hard. See you in another video. Bye.